வணக்கங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா படாதோஸ்து i5ல வந்து பாத்தீங்கன்னா 94 CFT வந்து நம்ம பாடி கட்டியிருக்கோம். இந்த வேலையை நான் தெளிவா அந்த வீடியோல தெளிவா சொல்றேன். கவனமா கடைசி வரை கேட்டீங்கன்னா தான் இந்த வண்டியில என்னென்னலாம் லோடு ஓட்டலாம், அது எப்படிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். கவனமா கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான்னா நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாதுங்க. நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளோட சாதனையை எப்படி வெளிக்காட்டலாம், அதை வெளிக்காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் பொள்ளாச்சி பக்கம் கிணத்து கடவுள் வந்து அந்த வண்டி நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கு எப்படிலாம் பாடி கட்டணும்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்க சொன்ன டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிட்டேங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 94 CFT நம்ம பாடி வச்சிருக்கோம். ஸோ சைட் டோர் வந்து ஓபன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சைட் டோருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பாடி லுக்ல எப்படி இருக்கணுமோ அந்த லுக்கு தகுந்த போது நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். மேல வந்து பாத்தீங்கன்னா கம்பிலோடு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷனுங்க. அதாவது கீழேயும் ஓபன் பண்ணிக்கலாம், மேலேயும் ஓபன் பண்ணிக்கலாம். அது மாதிரி மேல் டோர் திறந்து விட்டு சைடு பட்டாவும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கிறோம். பின்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டோப்பார்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு நம்ம டோப்பர் அதிலேயே செட் பண்ணிருப்போம். ஸோ நீங்க எந்த வண்டியோ இல்ல எதுனாலும் நீங்க கட்டி இழுத்துட்டு போறதுக்கு உண்டான வழிகள் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங்லாம் பாத்தீங்கன்னா 5mm சீட் சிங்கிள் சீட் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டும் வந்து நம்ம 5mm தான் அந்த வண்டி கொடுத்துருக்கோம். சைடு டோர்லாம் பாத்தீங்கன்னா 3 சேனல் கொடுத்து நல்லா ஹெவியாவே பண்ணிருக்கோம். இந்த வண்டியில கம்பிலோடு ஏத்துறதா ஒரு மெயினான வாடகை அப்படிங்கறத அவங்க என்கிட்ட குறிச்சதுனால நான் பேக் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 வைசாக்கு டபுள் சேனல்ல நம்ம பாக்ஸ் போட்டு மேல கம்பிலோடு ஏத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 சேனல் நம்ம கொடுத்துருக்கோம். இவங்க ஒரு கம்பி கடை வச்சிருக்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாடி வேணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் சைடு ஓபன் பண்ணி பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா டோர் டபுள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில இப்ப வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. வண்டி வந்து இன்னைக்கு டெலிவரிங்க. இந்த ஃப்ரண்ட் கேரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஹெவியாவே செஞ்சு போட்டிருக்கோம். சைடு ஏணி, சைடு பம்பரு, இந்த மாதிரி வேலைகளை எல்லாமே நல்லா பக்காவா பண்ணிருக்கு. நம்ம வண்டியில இப்பவும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டி டவுன்ல இருந்தா கண்டிப்பா டிப்பரும் தெரியாது. நான் இந்த வீடியோல கடைசியில கண்டிப்பா டவுன் பண்ணி காட்டுவேன். கடைசி வரை நீங்க பாருங்க. இப்ப இதோட டோர்லாம் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைடு டோர், பேக் டோர் எல்லாமே ஓபன் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக் டோர் மேல லாக் பண்ணிட்டு இந்த லாக் எடுத்து விட்டீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல தூக்குற மாதிரி ஆப்ஷன் வந்துருங்க. இந்த கம்பிலோடு தான் நம்ம மெயினா ஏத்துவோம் அப்படிங்கறதுக்காக பார்த்து இந்த இடம்லாம் நல்லா ஹெவியாவே வேலை செஞ்சிருப்பாங்க. ஃப்ளோரிங் சீட்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு இடத்துல கூட ஜாயிண்ட் இருக்காதுங்க. அது நீங்க எந்த வண்டி கொண்டு வந்தாலும் நம்ம கிட்ட ஃப்ளோரிங் சிங்கிள் சீட்டு தான், அதுவும் 5mm மட்டும் தான் போடுவோம். ஃப்ரண்ட் ஆர்ச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அது எதுவுமே நிக்காத அளவுக்கு டேப்பர் பீஸ் எல்லாம் கொடுத்து பக்காவா பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா, இந்த டோர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷனுங்க. அதாவது பூட்டு கீட்டு ஏத்துறீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து டோருக்கு நீங்க பட்டை போட்டுக்கலாம். இல்ல ஏதாவது என்சாண்ட் இறக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டோர் மட்டும் ஓபன் பண்ணா போதும். மத்தபடி ஏதாவது கழிவுகள், வேறு, செடி இந்த மாதிரிலாம் ஏத்துனா கீழ இருந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வண்டியை ஃபுல்லா வந்து டவுன் பண்ணி காட்டுறேன். இது எந்த அளவுக்கு ஹைட்ராலிக் தெரியுதா தெரியலங்கிறது உங்களோட கமெண்ட்ல தான் இருக்குது. வண்டி எவ்வளவு தூரம் தூக்குது அப்படிங்கறத ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டவுனோட கிளியரன்ஸ் பார்ப்போம். பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவு தூக்குது. ஒரு சொட்டு மண்ணு உள்ள நிக்காதுங்க. இவ்வளவு தூரம் தூக்கணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது. நான் உங்களுக்கு இந்த வீடியோல தூக்கி காட்டிருக்கேன். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்டன் முடிஞ்சு 2வது பிஸ்டன் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு லோடு ஃபுல்லாவே கொட்டிருங்க. ஜாகி ஸ்பீடு எந்த அளவுக்கு இறங்குது அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கலாம். இதுதாங்க நம்ம வண்டி. சுத்தமா இதுல ஏதாவது ஹைட்ராலிக் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீ எந்த சைட்ல இருந்து வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம வண்டி ஹைட்ராலிக் சுத்தமா தெரியாதுங்க. இந்த பேக் டோர் கீழ இருந்து ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொன்னல, ஓபன் பண்ணி காட்டுற மாதிரி இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். புரியுங்களா, இதுதான் நம்மளோட டோருங்க. இந்த லாக் இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த டோர் அவ்வளவுதான் லாக் ஆயிருங்க. ஓகே, இந்த வண்டி பத்தின தகவல் உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டேன். இது போல அழகா அடுத்த ஒரு வண்டியில நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். உங்க எல்லாத்துக்கும் பாய்.